கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சுகிராமம் அருகே பால்குளம் என்ற பகுதியில் மனைவியை வெட்டி கொன்ற கணவரின் அதிர்ச்சி வாக்குமூலமானது வெளியாக இருக்கிறது. அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரின்ஸ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரின்ஸ், இந்த கணவரினுடைய வாக்குமூலம் குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சுகிராமம் அருகே பால்குளம் பகுதியில் மனைவியுடன் ஏற்பட்ட தகராறில் கணவர் மனைவியை துண்டு துண்டாக வெட்டி நேற்று இரவு கொலை செய்தார். இது தொடர்பாக கணவர் மாரிமுத்துவை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மாரிமுத்துவை இன்று பால்குளம் பகுதியில் அமைந்துள்ள குடியிருப்பு பகுதிக்கு கொண்டு சென்று போலீசார் விசாரணை நடத்தினார். விசாரணையின் போது அவர் கூறும்போது, மரிய சத்யாவிற்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடன் திருமணம் நடைபெற்றதாகவும், தான் இறைச்சி வெட்டும் வேலைக்கு சென்ற போது மனைவி மீன் ஏற்றுமதி நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்துள்ளதாக தெரிவித்தார். அடிக்கடி அவர் செல்போனில் பேசியுள்ளார். இதனை தான் கண்டித்ததாக தெரிவித்துள்ளார். ஆனால் பலமுறை கூறியும் அவர் கேட்காததால் தங்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டதாகவும் தெரிவித்தார். இதனால் குழந்தைகளை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக விடுதியில் சேர்த்து படிக்க வைத்ததாக தெரிவித்துள்ளார். ஒரு கட்டத்தில் மனைவியிடம் இது குறித்து பலமுறை கண்டித்தும் கேட்காததால் நேற்று இரவு மீண்டும் வீட்டில் வைத்து இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்போது தன்னுடன் அவர் நீண்ட நேரமாக இந்த பிரச்சனையில் ஈடுபட்டு வந்ததை தொடர்ந்து கத்தியால் வெட்டியதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து அவரது உடலை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்காக துண்டு துண்டாக வெட்டியதாக தெரிவித்துள்ளார். மேலும் அங்கிருந்து பையில் எடுத்து செல்லும் போது தெருநாய்க்கள் குறைத்ததால் பொதுமக்கள் தன்னை சுற்றி வளைத்து பிடித்ததாகவும், இதையடுத்து போலீசார் தன்னை கைது செய்ததாகவும் அவர் தனது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரின்ஸ்.